அனைவருக்கும் வணக்கம். செல்போன் பயன்பாடு பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய தீமைகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வு சிறுகதை. திரையை துளைத்த சிறுவன். அருண் ஒரு புத்திசாலி சிறுவன். பள்ளியில் ஆசிரியர்கள் பாராட்டும் மாணவன். ஆனால் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய திரை நுழைந்தது. அந்த சிறிய திரை செல்போன். காலை எழுந்ததும் அருண் பள்ளிக்கு போக நேரம் ஆகுது என்று அம்மா கூப்பிடுவாள். ஆனால் அருண் கேட்டதே இல்லை. அவன் கண்கள் திரையில், மனமோ விளையாட்டில். உணவின் சுவை தெரியவில்லை. புத்தகத்தின் எழுத்து படிக்க பிடிக்கவில்லை. ஆசிரியர் பேசுவது காதில் விழவில்லை. வகுப்பறையில் அனைவரும் பாடம் கவனித்தார்கள். ஆனால் அருண் மட்டும் மேசையின் கீழ் செல்போன். ஒரு நாள் தேர்வு வந்தது. அருண் நம்பிக்கையுடன் எழுதினான். ஆனால் முடிவில் மிக குறைந்த மதிப்பெண்ணே கிடைத்தது. முதல் முறையாக அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அம்மா மதிப்பெண் சீட்டை பார்த்தாள். எதுவும் சொல்லவில்லை. அந்த மௌனம்தான் அருணை அதிகம் காயப்படுத்தியது. அன்று இரவு அப்பா மெதுவாகச் சொன்னார், செல்போன் உன் நண்பன் இல்லை மகனே, அது உன் கனவுகளை திருடும் திருடன் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் அருணின் இதயத்தை தட்டின. அடுத்த நாள் அருண் செல்போனை ஒதுக்கி வைத்தான். புத்தகத்தை திறந்தான். அம்மாவுடன் பேசினான். விளையாட்டு மைதானத்தில் ஓடினான். நாள்கள் சென்றன. மீண்டும் அவன் முகத்தில் சிரிப்பு. மீண்டும் ஆசிரியரின் பாராட்டு. மீண்டும் அம்மாவின் பெருமை கண்கள். அன்று அருண் புரிந்து கொண்டான், செல்போன் ஒரு கருவிதான், அது வாழ்க்கை அல்ல. சிறுவர் மனதில் பதிய வேண்டிய இந்த செய்தி என்னவென்றால், அளவுக்கு அதிகமான செல்போன் அறிவு, உறவு, கனவு அனைத்தையும் மங்க செய்துவிடும். செல்போனை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை உன்னை உயர்த்தும். மாணவ செல்வங்களே, செல்போனை தவிர்ப்பீர், பாடங்களை படிப்பீர், வாழ்வில் உயர்வீர். நன்றி, வணக்கம்.